முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவை பார்க்கலாம் வாருங்கள். திருப்பதிக்கு செல்லும் போது மறக்காமல் செய்ய வேண்டியது என்னவென்று பார்ப்போம். நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, திருப்பதிக்கு செல்லும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்துவிட்டால் போதும், உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க தொடங்கிவிடும். திருப்பதிக்கு சென்றால் திருப்பம் வரும் என்று சொல்லுவார்கள் அல்லவா? அதை நீங்கள் கண்கூடாக காண வேண்டும் என்றால் இந்த ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை தவறாமல் செய்து கொள்ள வேண்டும். பெருமாளை வேண்டி பதிவிற்குள் பயணம் செல்வோம் வாங்கள். திருப்பதிக்கு சென்றால் திருப்பம் ஏற்பட பரிகாரம். வீட்டிலிருந்து திருப்பதி செல்ல கிளம்புகிறீர்கள். ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு வைத்து மடித்து எடுத்து கொள்ளுங்கள். கல்லுப்பை கொஞ்சம் தாராளமாகவே எடுத்து கொள்ளலாம், தவறொன்றும் கிடையாது. இந்த பொட்டலத்தை உங்களுடைய பாக்கெட்டிலும் வைத்து கொள்ளலாம் அல்லது ஹேண்ட்பேக்கிலும் வைத்து கொள்ளலாம். ஆனால் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்த பொழுது இந்த கல்லுப்பு உங்களோடு இருக்க வேண்டும். அப்படி பார்த்து கொள்ளுங்கள். திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் வீடு திரும்பும்போது இந்த கல்லுப்பை பத்திரமாக உங்களோடவே எடுத்து வரணும். வீட்டிற்கு வந்த பிறகு உங்கள் கல்லுப்பு ஜாடி இருக்கும் இல்லையா, சமையலறையில் இருக்கும் கல்லுப்பு ஜாடியில் இந்த கல்லுப்பை கொட்டி கலந்து விடுங்கள். உங்கள் கையோடு திருப்பதிக்கு எடுத்து சென்ற கல்லுப்பை சமையலறையில் இருக்கும் கல்லுப்பு ஜாடியில் கலந்து விட வேண்டும். அவ்வளவுதாங்க பரிகாரம். இந்த கல்லுப்பு தீருவதற்கு முன்பாகவே மீண்டும் மீண்டும் கல்லுப்பை வாங்கி உங்கள் ஜாடியில் கலந்து கொண்டே இருப்பீர்கள். அப்போது பெருமாள் கோவிலுக்கு எடுத்து சென்று வந்த கல்லுப்பும் அந்த கல்லுப்போடு நிச்சயம் கலந்து இருக்கத்தான் செய்யும். தினமும் இந்த கல்லுப்போ போட்டு சமைத்து சாப்பிட்டால் உங்கள் கஷ்டம் தீரும். திருப்பதி பெருமாள் இருக்கும் இடம் சந்திர பகவானுக்கு சொந்தமானது. அந்த சந்திர பகவானின் சக்தி நீங்கள் எடுத்து சென்ற கல்லுப்போடு இருந்து இருக்கும். அதை கொண்டு வந்து வீட்டில் வைக்கும் பொழுது நிச்சயம் கஷ்டங்கள் தீரும் என்பதுதான் இந்த பரிகாரத்துக்குரிய நம்பிக்கை. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே ஒரு நொடி பொழுதில் விலகி போகும். அதிசயத்தை உணர்வீர்கள். கோவிலுக்கு உள்ளே உப்பை கொண்டு சென்றால் செக்கிங் தூக்கி குப்பையில் போடுவாங்க. அப்படியெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது. திறமையாக உப்பை கொண்டு செல்லவும், திறமையாக அந்த உப்பை மீண்டும் வீட்டுக்கு வந்து எடுத்து வரவும், வாழ்க்கையில் ஜெயிக்கவும் எவ்வளவு விஷயங்களை பண்ணுறீங்க. சாதாரண இந்த ஒரு விஷயம் செய்ய மாட்டீங்களா? பெருமாளை முழுசாக நம்பியவர்களை அவர் எப்பொழுதுமே கைவிட்டது இல்லை என்ற தகவலுடன் இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.